அனைவருக்கும் வணக்கம். Huawei தரப்புலேருந்து Huawei Y9 Prime 2019 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது Huawei தரப்புலேருந்து லான்ச் ஆகிற முதல் பாப்அப் கேமரா. இதை வந்து பாப்அப் கேமரா கிங் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது பாப்அப் கேமரா கிங்காக வாங்க பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாவே பாப்அப் கேமராவில் தான் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஹுவாவியும் அவங்களோட முதல் பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் Huawei Y9 Prime 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா US கவர்மெண்ட் வந்து Huawei எல்லா பிஸ்னஸ் டீல்ஸ்லேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கூகுளும் வந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் Huawei கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி அவங்களோட பேன் அப்லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இது Huawei Y9. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Huaweiக்கு ஒரு கம்பேக் தருமா, அந்த அளவுக்கு இதோட ப்ரைஸிங்கும் ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக இருக்கா வாங்க பார்த்துடலாம். ஸோ இதோட ஓவரால் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டோன் ஃபினிஷோட பார்க்கறதுக்கே ரொம்ப கிளாஸியாக அழகான கலரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரேடியன்ட் ஃபினிஷில் வருது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டுவெல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எமரல்ட் கிரீன் மற்றும் சஃபயர் ப்ளூன்னு 2 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதோட 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டர்டியாக அழகாக இருக்குது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா 6.59 inch ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரேர் சைடில் தான் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் கிடையாது. ஸோ பாப்அப் கேமரா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்கும். பாப்அப் கேமரா வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ரேர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரேர் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் ரேர் கேமராவில் வந்து பிரைமரி சென்சர் வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் ஃபோக்கல் 1.8 அபர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா செக்டார் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் கேமராவும் கொடுத்து உங்களுக்கு ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ரேர் கேமராவில் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து Realme X மற்றும் Oppo K3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ரேர் கேமராவோட தான் வரும். அதில் வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது. Huawei Y9 Primeல வந்து இவங்க வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்டர் வந்து ரொம்பவே கவனமாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக Huawei Y9 Prime 2019ஓட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Octa-Core Kirin 710 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒத்துக்கிறேன், இது ஒரு பழைய சிப்செட் தான். ஆனால் Kirin 710ஓட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honor 8Xம் வந்து Kirin 710ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, Honor 10 Liteம் Kirin 710ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். Honor 8X வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது பழைய ப்ராசஸராக இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டஸ்ட் சிப்செட் Huawei கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து Kirin 710 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் தான் நான் சொல்வேன். ஏன்னா Honor 8X வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதே ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு பழைய சிப்செட் தான். இதோட OS Android 9 கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் Magic UI 9 கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இவங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இங்கே GPU வந்து Mali-G51 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PUBG எல்லாம் நீங்கள் வந்து லோவர் செட்டிங்ஸில் ஈஸியாகவே விளையாடலாம். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதனால 4000 mAh பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். இதில் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,990க்கு இது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 16,990லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 15,990க்கு அக்ரெசிவாக தான் Huawei லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை ப்ரீ புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு Huawei BT ஹெட்ஃபோன்ஸும் அதுக்கப்புறம் வந்து 15,000 mAh பவர் பேங்க்கும் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 5,000 வர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக Huawei Y9 Prime 2019 அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ரேர் கேமரா வைட் ஆங்கிள் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து Kirin 710 கேமிங் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. அது வந்து இதில் ஒரு ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.